நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராம், அத்தை ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சீதா விஷயம் அவங்களுக்கு தெரியாது. நீ யோசிச்சு ஒரு முடிவெடு. இல்ல பெரியப்பா, என்னால அவளை கூட்டிட்டு வர முடியாது. அம்மா. ராம், எனக்கு என் அம்மா சந்தோஷம் தான் முக்கியம். என்ன பண்ணணும் நீயே முடிவு பண்ணிக்க. ராம், எல்லாரும் சொல்றதா நானும் சொல்றேன். வராதவங்க வந்திருக்காங்க, யோசிச்சு முடிவிடு. கல்பனா, காஃபி. ஒன்றும் வேண்டாம். கல்பனா, டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடுவாங்க. டிஃபனும் வேணாம், ஒன்றும் வேணாம். அண்ணா, கல்பனா ஏன் கோமா போறாங்க? காஃபி குடிக்க சொன்னேன், வேணான்னு கோச்சிக்கிட்டு போறா. சரிண்ணா, டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடுவாங்க. சீதா. என்னண்ணா? இல்ல, கல்பனாக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியல. நான் அவளை எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு எனக்கு புரியல சீதா. கல்பனா கூடவே இருந்தவண்ணா. கல்பனாவுக்கு எது பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு பிடிச்சதை நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்படி செஞ்சீங்கன்னா கல்பனா மனசுல நீங்க இடம் பிடிக்கலாம். சரி, அவ என்ன சாப்பாடு விரும்பி சாப்பிடுவேன்னு தெரியுமா? அவங்களுக்கு சப்பாத்தி பச்சை பட்டாணி மசாலானா ரொம்ப பிடிக்கும். சரி சீதா, அப்படின்னா நீ அதே ரெடி பண்ணிடுறியா? சரிங்கண்ணா, நான் ரெடி பண்றேன். சரிம்மா. சீதா. என்னண்ணா? இதெல்லாம் விடுமா. உனக்கு மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகணும்னு விருப்பம் இல்லையா? நான் அங்க வாழ்ந்ததையே ஒரு கனவா நினைச்சு மறந்துட்டேன்னா. யார் நீ? வசுந்தர தேவி அம்மா கூட வந்திருக்கேன். இந்த திங்ஸ் எல்லாம் உள்ள வைக்கணும். ஓ சரி, கொடு. இல்ல இல்ல, வேணாம் வேணாம், நானே கொண்டு வரேன். சரி வா. பாட்டி, உங்களோட திங்ஸ். வாமா, கொண்டு வா. இங்க வை. அங்கதான் வை. அந்த பெட்டி என்கிட்ட கொடு. கார்ல வேற ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வந்து. பாக்குறேம்மா. பாட்டி, என்ன
என்ன வித்தியாசமா இருக்கு? என்ன இது? இதுவா பொக்கிஷங்க. இதுல விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இருக்கு. இத இந்த வீட்டு மருமகளுங்களுக்கு பரிசா கொடுக்கலான்னு கொண்டு வந்திருக்கேன். வீட்டு மருமகன்னா சித்ராத்த சுமித்ராத்தையா? இல்ல, உனக்கும் சீதாவுக்கும். அப்போ என் பங்க இப்பவே கொடுத்துறீங்களா? நேரம் வரும், அப்ப நானே தரேன். அப்ப இப்ப இல்லையா? சித்ரா, உங்க அம்மா உங்ககிட்ட பேசலைன்னு இப்படி வருத்தமா உட்காந்துருந்தா எப்படி? அவங்க ஏதோ பழைய கோபத்தை மனசுல வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசாம இருக்காங்க. அதனால நீயும் அவங்க கிட்ட பேசாம இருந்தா எப்படி? நான் என்ன பண்றது அத்தை? எப்பவாவது நான் அவங்கள நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா, இல்ல என் கூட பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கேனா? அவங்க தான் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன், அங்கேதான் இருப்பேன்னு சொன்னாங்க. அவ்வளவுதானே? சித்ரா, நான் சொல்றேன், முதல்ல நீ அவங்க கிட்ட போய் பேசு. அப்புறம் பாரு, அவங்க மனசுல எவ்வளவு கோபம் இருந்தாலும் குறைஞ்சிரும். அத்தை, உங்க எல்லாரும் முன்னாடியும் தானே நான் அவங்க கிட்ட பேச போனேன். அவங்க தானே முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. சித்ரா, எல்லாரும் முன்னாடி பேசக்கூடாதுன்னு அவங்க பிடிவாதமா இருந்திருப்பாங்க. இப்ப அவங்க தனியா தானே இருக்காங்க. போய் பேசுமா, கண்டிப்பா அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. போய் பேசி சித்ரா. சரிங்க அத்தை, நீங்களும் சுமித்ராவும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால நானே போய் பேசுறேன். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, நீ எதுக்கு இங்க வந்த? சீதா வந்துட்டாளா? நான் வந்தது இந்த வீட்டு மருமகளுங்க கூட பேசத்தான், உங்ககிட்ட இல்ல. ஆனா நான் இப்ப இங்க வந்தது நம்ம 2 பேரை பத்தி பேசுறதுக்காகத்தான். தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. நான் எதுக்கு கேட்கணும்? நான் உன் மேல கோவமா இருக்கிறது உண்மைதான். ஆனா நீயாவது உன் பிள்ளைங்க கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்டு இருக்கலாம்ல? ராம் ரவி கல்யாணத்துக்கு தான் கூப்பிடல, சரி. இந்த வீட்டு ஒரே பொண்ணு கல்பனாவோட கல்யாணத்துக்கும் ஏன் கூப்பிடல? கூப்பிட வேண்டியது உன் கடமை தானே? அப்பெல்லாம் நான் உனக்கு வேண்டாதவள் ஆயிட்டேன். இப்போ
நானே இந்த வீட்டுக்கு வந்த பின்னாடி என்கிட்ட பேசணும்னு தோணுதோ? அம்மா, நான் எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்காகத்தான் வந்திருக்கேன். இது நம்ம 2 பேரும் மட்டும் பேச வேண்டிய விஷயம் இல்ல. இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லார் முன்னாடியும் பேச வேண்டிய விஷயம். அப்படியா? ம். பேசலாமே. வா, நட. வசுந்தரா தேவி இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்ததுல நம்ம எல்லாருக்கும் தேவராஜ். சந்தோஷம்தான். தியாகராஜ், சுமித்ரா. ஓ, நீங்கெல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? எல்லாரும் வாங்க. என்ன அத்தை, எது கூப்பிட்டீங்க? உங்க சம்சாரம் என் மேல ஏதோ குற்றச்சாட்டு சொல்றாங்க. அது என்ன ஏதுன்னு நீங்களே கேளுங்க. என்ன விஷயம் சித்ரா? இத பாருங்க, இந்த வீட்டு மருமகளுங்களை பார்க்க தான் நான் இங்க வந்தேன். ஆனா நான் என்னமோ இவளை பார்க்க தான் வந்திருக்கேன்னு இவ நினைச்சிட்டு இருக்கா. அதனால உங்க எல்லார் முன்னாடியும் இவ ஏதோ பேசணுமா? அம்மா, நான் எல்லார் முன்னாடியும் பேசணும்னு சொன்னது உங்களை குற்றம் சொல்றதுக்காக இல்ல. எல்லார் முன்னாடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காகத்தான். அம்மா, நீங்க என் வீட்டுக்கு வரமாட்டேன்னு பிடிவாதமா இருந்ததுனால நானும் பிடிவாதமா இருந்துட்டேன். இந்த வயசுலயே சின்ன சின்ன வேலைகளை செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. ஆனா உங்க வயசுல உங்களுக்கு உதவிக்குன்னு யார் இருக்கா? அதனால எங்களோட நீங்க வந்து இங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க தான் பிடிவாதமா வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அந்த கோபத்துல தான் ராம் ரவி கல்யாணத்துக்கு நான் உங்களை கூப்பிடல. சில தவிர்க்க முடியாத காரணத்தினால கல்பனாவோட கல்யாணத்துக்கும் உங்களை கூப்பிட முடியல. தப்புதாம்மா. நான் பண்ண தப்புக்கு இவங்க எல்லார் முன்னாடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மா, என்ன மன்னிச்சிருக்கம்மா. வசுந்தரா, இவ்வளவு நாளா சித்ரா உங்ககிட்ட பேசாம இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா தூரத்துல இருக்காங்க, தனியா இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்களோ என்ன செய்யறாங்களோ, உதவிக்கு வேற ஆள் இல்லையே, அவங்கள யார் பாத்துக்குவாங்கன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பா. வருத்தம் மனசுல இருந்தாலும் வைராய்க்குன்னு அவ கூட பிறந்ததாச்சே, அதனாலதான் உங்களை வந்து பார்க்கல. தப்பா நினைச்சுக்காதீங்க. அம்மா, சிக்கலான சில பிரச்சனைகளை சித்ரா சமாளிக்கிறப்போ நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். எப்படி சித்ரா உன்னால இதெல்லாம் முடியுதுன்னு கேக்குறப்போ இதெல்லாம் எங்க அம்மா சொல்லி கொடுத்ததுன்னு உங்களை பத்தி பெருமையா பேசுவா. அப்படி உங்களை மனசுல வச்சு நேசிக்கிற சித்ராவை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. சித்ரா, சித்ரா, சித்ரா. அம்மா,
சித்ரா, நான் பண்ண தப்புக்கு நீ ஏம்மா மன்னிப்பு கேக்குற? நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அம்மா அப்படின்னு சொல்லாதீங்கம்மா. என் மேல உங்களுக்கு இருக்கிற கோபம் குறைஞ்சது அதுவே எனக்கு போதும்மா. அதுவே எனக்கு போதும் அம்மா. அம்மாவும் பொண்ணு ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இனிமேலாவது பிடிவாதம் பிடிக்காம இருந்தா போதும். இல்ல மருமகனே, நான் எப்படி வாதத்தை விட மாட்டேன். ஐயோ, என்னத்த இது? சித்ராவை நீங்களும் தான் சமாதானம் ஆயிட்டீங்க, இன்னும் என்ன பிடிவாதம்? சீதா இன்னும் வீட்டுக்கு வரலையே. அவ வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அம்மா அவளை கூப்பிடலாமா? நீங்க வாங்கம்மா, நம்ம போய் சாப்பிடலாம். நான் வந்ததுல இருந்து இதைத்தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எப்ப சீதா வருவா? வசுந்தரா, அத பத்தி அப்புறம் பேசுவோமே. வந்ததுல இருந்தே நீங்க எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க. வாங்க முதல்ல சாப்பிடுவோம். நீங்க சொல்றீங்கங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இப்ப சாப்பிட வரேன். ஆனா நாளைக்குள்ள சீதா வந்தே ஆகணும். ஒரு நிமிஷம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க சொல்றீங்கங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இப்ப சாப்பிட வரேன். ஆனா நாளைக்குள்ள சீதா வந்தே ஆகணும். ஒரு நிமிஷம். நான் கல்பனாவை பத்தி விசாரிக்க மறந்துட்டேன். இப்பவே கல்பனா கிட்ட பேசி ஆகணும். போன் பண்ணுங்க. பேசலாம் பாட்டி, பேசலாம். ரவி என்ன? ஹலோ அண்ணா. கல்பனா, நான் ரவி என்ன பேசுறேன். சொல்லுங்கண்ணா. எப்படி இருக்க கல்பனா? நல்லா இருக்கேண்ணா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். ஊர்ல இருந்து வசுந்தரா பாட்டி வந்திருக்காங்க. பாட்டியா? உன்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? அவங்க கிட்ட கொடுக்குறேன், பேசு. கொடுங்கண்ணா. பேசு. இந்தாங்க பாட்டி. குடு. கல்பனா கண்ணு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. உன் கல்யாணத்துக்கு வரலேன்னு வருத்தமாமா? என் மேல கோவப்படாத கல்பனா. கல்பனா, நீ உடனே புறப்பட்டு இங்க வா. உன்னை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கும் வரணும்னு தான் ஆசை பாட்டி. ஆனா என்ன சித்ரா வேணான்னு சொல்லுவாளா? நானே அவகிட்ட பேசுறேன். இந்த கல்பனாவ இங்க வர சொல்லு. சொல்லு. ஹலோ கல்பனா,
அம்மா அம்மா என்னால இங்க இருக்க முடியலம்மா. ப்ளீஸ்மா, நான் நம்ம வீட்டுக்கு வந்துடுறேம்மா. ஆ, 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 நான் நல்லா இருக்கேம்மா. சரி சரி கல்பனா. அம்மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு என்ன வந்து கூட்டிட்டு போயிடுங்கம்மா. பரவாயில்ல. ஹலோ ஹலோ. அம்மா, அவ கொஞ்சம் பிஸியா இருக்காளாம். நாளைக்கு காலையில ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்கா. ம்? அப்படியா? சரி சரி சரி, வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். வாங்க. வாமா. வாடா. வாண்ணா. போடலாம். கல்பனாவுக்கு என்னாச்சு? எதுக்காக அவ ஒரு மாதிரி பேசினா? குரல்ல வேற அழுக தெரிஞ்சது. ஒருவேளை பானுமதி அவளை கொடுமைப்படுத்துறாளோ? அந்த பாட்டியோட இந்த பெட்டியில என்ன இருக்கும்? ஏதோ இந்த வீட்டு மருமகளுங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொன்னாங்க. இப்ப சீதாவை கூப்பிட சொல்லி வேற கட்டாயப்படுத்துறாங்க. சீதாவை வரவிடாம பண்ணிட்டா அந்த பெட்டியில இருக்கிறதெல்லாம் எனக்கு தான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம பாட்டிக்கு என் மேல ரொம்ப இஷ்டம். சீதா வீட்டை விட்டு போன விஷயத்த பாட்டி கிட்ட இப்பவே சொல்றேன். ஐயோ, வேணாம் 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 வேணாம். பாட்டிக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் ஆயிருக்கு. நாம வேற ஏதாவது சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் எனக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும். இப்ப நாம பாட்டி கிட்ட எதையும் போய் சொல்ல வேண்டாம். பிரியா,